ஈரோடு பவானியில் வெட்டு காயங்களுடன் ஒரு பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நகைக்காக இந்த கொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் பரவியது. தற்போது இந்த விசாரணையில் ஒரு திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தற்போது இந்த கொலை வழக்கு விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன? என்ன காரணத்திற்காக அந்த பெண் கொலை செய்யப்பட்டார் என தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே இருக்கக்கூடிய அந்தியூர் பகுதியில் வர்ணாபுரம் என்கிற பகுதியில் தான் இன்று காலை பட்டப்பகலிலே ஒரு பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த மாதங்களில் இந்த கொங்கு மண்டல பகுதியில் சொல்லக்கூடிய ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தோட்ட வீடுகளில் தனியாக இருந்த முதியோர் மற்றும் வயதானவர்கள் தம்பதியினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு நகை பணத்திற்காக இந்த கொலைகள் அரங்கேறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. அரசியல் கட்சிகள் கூட அந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்த நிலையில் மக்கள் நடமாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியில் இந்த கொலையானது நடைபெற்றது என்பது மீண்டும் ஒரு கவனத்தை பெற்றிருந்தது. இந்த ஈரோடு பகுதியில் அந்த கோணத்திலே இந்த விசாரணையானது முதற்கட்டமாக நகர்ந்தது. அதாவது இன்றைய இந்த கொலை என்பது பொறுத்தவரையில் நாகராஜ் என்பவரின் மனைவி விஜயா. இவங்க ஈரோடு பவானி வர்ணாபுரம் என்கிற பகுதியில் 4வது தெருவில் வசித்து வந்தாங்க. இந்த காலையில் உறவினர் ஒருவிடம் செல்ஃபோனில் பேசிய விஜயா அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் மரணமடைந்து ரத்த வெள்ளத்தில் அவர் வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடந்திருக்கிறார் வீட்டுக்குள்ளே. இது தொடர்பாக உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் நாகராஜ் வீட்டிற்கு பார்த்தபோது விஜயா கழுத்தில் அணிந்திருந்த அந்த தங்க சங்கிலி, அதாவது தாலி சங்கிலி என்பது அறுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தடயவியல் துறையினர், மோப்பநாய் உள்ளிட்ட அனைத்து விதமான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழலில் காவல்துறையினருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அதாவது நகைக்காக இந்த கொலை செய்யப்பட்டிருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் திருடப்பட்டிருக்கும். அதே போன்று விஜயா உடம்பில் இருந்த மற்ற தங்க நகை, அதாவது மோதிரம் உள்ளிட்ட தங்க பொருட்கள் அப்படியே இருக்கும் பொழுது கழுத்தில் இருந்த செயின் மட்டும் அறுபட்டிருந்தது போலீசாருக்கு பெரும் சந்தேகத்தை எழுப்பியது. அதே போல் விஜயா வெறும் வெட்டுக்காயங்களுடன் மரணம் அடையாமல் அந்த பகுதி, அந்த அறையில், சமையல் அறையில் இருந்த அந்த கிரைண்டருடைய கைப்பிடி, அதே போன்று அருள்வாள் மனை உள்ளிட்ட பொருட்கள், அது அந்த கிரைம் சீன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வந்த நபருடன் விஜயா சண்டை போட்டு மரணமடைந்தது போல காட்சியளித்ததனால் காவல்துறையினருக்கு மேலும் இது சந்தேகத்தை வலுத்தது. இதன் தொடர்ச்சியாக அக்கம் பக்கத்தினர் என பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடத்திய போது ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோன் கால் என்பது வந்திருக்கிறது. கடைசியாக அவர் விஜய் யாரிடம் பேசினார் என விசாரித்த போலீசார் உறவினர் ஒருவிடம் பேசியிருக்கிறார். அவர் தெரிவித்த தகவல் என்னவென்றால், அரை மணி நேரத்தில் நான் மறுபடியும் கூப்பிடுறேன், மோகன் என்கிற நபர் வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக காவல்துறையினர் யார் அந்த மோகன் என விசாரணை நடத்திய போதுதான் விஜயா மரணமடைந்த விஜயாவுடைய கணவர் ராகராஜ், இவர் வெல்டிங் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவரோட நிறுவனத்திலேயே வேலை பார்க்குறவர் தான் மோகன் என்பவர். இவருக்கும் மோகன் என்பவருக்கும் இவர் குடும்ப நண்பராக இருந்து வந்துள்ளார். மோகனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அந்த குழந்தைகளுக்கான சீருடை தைப்பதற்காக டெய்லர் வேலை பார்த்து விஜயாவிடம் கொடுத்திருக்கிறார். சுமார் 8 ஆண்டுகளாக இந்த குடும்ப நண்பராக இருந்து வந்த மோகன் விஜயாவிடம் நெருங்கி பழகி இவர்கள் இருவருக்குமே திருமணம் கடந்த ஒரு தவறான உறவு வளர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உடனடியாக மோகனை பிடித்து விசாரிக்கும் பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியில் ஆய்வு செய்த போது மோகன் உடனடியாக அந்த மோகன் தானே இந்த கொலையை செய்தார் என்பதை உறுதி செய்யும் வகையில் சிசிடிவி காட்சியில் ஆய்வு செய்த போது சிசிடிவி காட்சியில் மிளகாய்ப்பொடி, அதாவது மோகனுடைய சட்டையில் மிளகாய்ப்பொடி வீசியதில் அவர் சாதாரணமாக அந்த சாலையை நடந்து செல்வது என்பது பதிவாகிறது. இதனை உறுதி செய்ததற்கு பிறகு மோகன் கைது செய்யப்பட்டு அவரிடம் போலீசார் நடத்திய அந்த விசாரணையில் தான் அவர் பல்வேறு தகவல்களை தெரிவிக்கிறார். 8 ஆண்டுகளாக விஜயாவுடன் நெருக்கமாக பழகி வந்ததாகவும் அண்மை காலங்களில் விஜயா தன்னிடம் அந்த தொடர்பு துண்டிச்சிருக்கிறாங்க பல்வேறு காரணங்களுக்காக. ஆனால் இன்றைய தினம் மோகன் என்பவர் ஒரே நிறுவனத்தில் அவரது கணவர் வேலை செய்வதால் கணவர் எப்பொழுதெல்லாம் வீட்டில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு மோகன் அவ்வப்போது சென்று விஜயாவிடம் தொந்தரவு செய்திருக்கிறார். அந்த மாதிரி தான் இன்றைய தினமும் காலையில் சென்று அவர் விஜயாவிடம் தொந்தரவு, அதாவது பாலியல் ரீதியாக சில விஷயங்களை கேட்கும்பொழுது விஜயா மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் சமையல் அறையில் இருந்த விஜயா மிளகாப்பொடி எடுத்து மோகன் மேலே வீசுகிறாங்க. இதனால் ஆத்திரமடைகிற மோகன் அருவாமனையை எடுத்து விஜயாவை கை, கால், கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். படுகொலை செய்தது மட்டுமல்லாமல் மீண்டும் அதே பகுதியிலிருந்து புறப்பட்டு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது போன்று மீண்டும் பணிக்கு திரும்பி அவர் உடைகளை மாற்றிக்கொண்டு பணியில் அமர்ந்திருக்கிறார் என்பது ஒரு திடுக்கிடும் தகவலாக தெரிய வந்திருக்கிறது. நகைக்காக இந்த கொலை செய்யப்பட்டதாக என்ற முதற்கட்ட விசாரணையில் காவல்துறை நடத்திய ஒரு சில மணி நேர விசாரணை முடிவுகளிலே அன்றைய தினமே குற்றவாளி என்பவர், கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.